புதுக்கோட்டை மாவட்டம் குருக்குளையாப்பட்டியைச் சேர்ந்த விஷ்ணு என்ற மாணவன் தனியார் தொலைக்காட்சி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகர் ராகவா லாரன்ஸ் அந்த மாணவனின் திறமையை பாராட்டி, உனக்கு என்ன வேண்டும் என கேட்டபோது, என் ஊர் மக்கள் குடிநீருக்காக நீண்ட தூரம் சென்று வருகின்றனர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பிளான்ட் அமைத்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என கோரிக்கை விடுத்தார். அதைத் தொடர்ந்து ராகவா லாரன்ஸ் தன் அறக்கட்டளை நிதியிலிருந்து குருக்குலையாப்பட்டியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பிளான்ட் அமைத்து கொடுத்தார். அந்த பிளான்ட்டை ராகவா லாரன்ஸ் தற்போது திறந்து வைத்துள்ளார். திருத்தணி அருகே டாரஸ் லாரி மோதியதில் அரசு பேருந்தில் பயணம் செய்த ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 குழந்தைகள் உட்பட 30 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். இதில் பலருக்கு கை கால்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் காரப்பாக்கம் அரசு பள்ளியின் அருகே பாஜகவினர் கையெழுத்து பெற்றனர். அப்போது அங்கு வந்த சில பள்ளி மாணவர்களிடம் வலுக்கட்டாயமாக கையெழுத்து பெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கண்ணகி நகர் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சென்னை மாநகராட்சி கவுன்சிலரும் பாஜக நிர்வாகியுமான லியோ சுந்தரம், நிர்வாகிகள் SG சூர்யா, அன்பரசன், கோடீஸ்வரன், மோகன்குமார் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் கண்ணகி நகர் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே கைது செய்யப்பட்ட 5 பேரையும் சோழிங்கநல்லூர் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் ஆஜர் செய்தனர். நீதித்துறை நடுவர் கார்த்திகேயன் அவர்கள் 5 பேருக்கும் பிணை வழங்கி உத்தரவிட்டார். டான்செட் சீட்டா நுழைவுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்த தேர்வர்களுக்கான தேர்வு கூட அனுமதி சீட்டு இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. சார்பதிவாளர் அலுவலகங்களில் வரும் 10ஆம் தேதி கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. மாசி மாதத்தின் சுப முகூர்த்த தினமான மார்ச் 10ஆம் தேதி ஒரு சார்பதிவாளர் அலுவலகங்களில் வழக்கமான 100 டோக்கன்களுக்கு பதிலாக 150 டோக்கன்களும், 2 பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதில் 300 டோக்கன்களும் வழங்கப்படும். அதிக அளவு ஆவண பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களில் 100க்கு பதிலாக 150 டோக்கன்களும், ஏற்கனவே அளிக்கப்படும் 12 தட்கல் டோக்கன்களுடன் கூடுதலாக 4 டோக்கன்களும் வழங்கப்படும் என்று பதிவுத்துறையின் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் உள்ள 15 மெட்ரோ ரயில் நிலையங்களை மேம்படுத்த 13.50 லட்சம் ரூபாய்க்கான ஒப்பந்தம் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் கூட அதை தாங்கும் வடிகால் கட்டமைப்பு உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழக இளநிலை, முதுநிலை பருவத் தேர்வுகளுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. விடைத்தாள் மறுமதிப்பீட்டிற்கு மாணவர்கள் மார்ச் 10ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ரூபத்திலும் மேகதாது அணை கட்டப்பட மாட்டாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். முன்னதாக 2025-26ஆம் நிதியாண்டிற்கான கர்நாடக பட்ஜெட் தாக்கலின் போது அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா, மேகதாது நீர்த்தேக்க திட்டத்திற்கான ஆயத்த பணிகள் நிறைவடைந்துள்ளன, மேலும் மத்திய அரசின் தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் இருந்து அனுமதி கிடைத்தவுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. விருதுநகரில் மார்ச் 5ஆம் தேதி இரவு அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது போது அந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, மாஃபாய் பாண்டியராஜன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஒரு நிர்வாகி முன்னாள் அமைச்சருக்கு சால்வை அணிவிக்க வரிசையில் வராமல் மேடைக்கு வேகமாக வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திர பாலாஜி அந்த நிர்வாகியை கண்டித்தார். மேலும் அவரின் கன்னத்தில் ராஜேந்திர பாலாஜி அறைந்துள்ளார். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை திரும்பிய முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அளித்த பேட்டியில் ராஜேந்திர பாலாஜி குறுநில மன்னர் போல செயல்படுகிறார் என்று விமர்சித்தார். இதனால் முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜனுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானது. அதேவேளை விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை மிரட்டும் வகையில் பேசியுள்ளார். கூட்டத்தில் அவர் பேசும்போது, கட்சி வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் இந்த இயக்கத்தில் இருப்பவன் நான், அதிமுகவை எதிர்க்கும் திமுகவுக்கு நான் குறுநில மன்னர்தான், அதிமுக தான் என் உயிர், அதிமுக ரத்தம் தான் என் உடலில் ஓடுகிறது. மாஃபாய் பாண்டியராஜன் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக, தேமுதிக ஆகிய கட்சிகளில் இருந்துவிட்டு
அதிமுகவுக்கு வந்தவர் என்னிடமா போட்டி போடுகிறீர்கள்? உங்களைப் போல் இந்த இயக்கத்தை காட்டிக் கொடுத்துவிட்டு ஓட மாட்டேன். அணிமாறி சென்றவர்கள் சால்வை போடும்போது அதை வேடிக்கை பார்க்க நாங்கள் என்ன கிறுக்கர்களா? தொலைத்து விடுவேன். நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் உங்கள் கருத்தை விருதுநகரில் சொல்லி இருக்க வேண்டும். சென்னைக்கு ஓடி ஏன் கருத்து கூற வேண்டும்? என்னை மீறி விருதுநகரில் உங்களால் என்ன செய்துவிட முடியும் என்று பேசினார். மாஃபா பாண்டியராஜனுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் ராஜேந்திர பாலாஜி பேசிய நிகழ்வு அதிமுக அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பெண்களின் சமூக பொருளாதார நிலை இன்னும் மேம்பட வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார்.